திசைகள் பலவற்றிலிருந்தும் சிலப்பதிகாரம் கேட்கக்கூடிய அன்பு நண்பர்களே, ஏறத்தாழ மதுரை காண்டத்தினுடைய இறுதி பகுதியை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அடிகள் 3 பகுதியாக சிலப்பதிகாரத்தை பிரித்தார். ஒன்று புகார் காண்டம், அடுத்தது மதுரை காண்டம், இறுதியாக வஞ்சி காண்டம். புகார் காண்டத்தில் 10 காதைகள், மதுரை காண்டத்தில் 13 காதைகள். 13 எழுதக்கூடாது, 13 காதைகள். வஞ்சி காண்டத்தில் 7 காதைகள். ஆராய்ச்சி என்பதுல ஒரு நடுவு நிலைமை வேண்டும் யாருக்கும். பாயிரம் தெளிவாக சொல்லுகிறது. அது யார் எழுதியதாக இருந்தாலும் பாயிரம் அந்த நூலினுடைய கட்டமைப்பை குறித்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. அதுல என்ன சொல்லியிருக்கிறது? 3 காண்டம் 30 காதைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அறவே புறந்தள்ளிவிட்டு வஞ்சி காண்டம் இளங்கோடிகள் எழுதியதில்லை, மதுரை காண்டத்தோடையே சிலப்பதிகாரம் முடிந்து விட்டது என்று எழுதினார். இந்த கருத்தெல்லாம் நிற்கல. ஆனால் அந்த காலத்தில் அது பெரிதும் பேசப்பட்டது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி பெரிதும் பேசப்பட்டது. மூல நூலாசிரியனுடைய கருத்தை உணராமல் அல்லது தம்முடைய மனம் போன போக்கிற்காக ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லது தாம் சார்ந்திருக்கக்கூடிய சமயம், அரசியல் இயக்கம் ஆகியவற்றுக்கு சார்பாக பேச வேண்டும் என்பதற்காக மூல நூலை திரிக்கவோ அதை மாற்றி பார்க்கவோ கூடாது. அது மாதிரி அப்படி பார்க்காமல் பணி செய்த ஒரு பெருமகன் தான் உவே சாமிநாதன். அவர் ஓர் சுவடியில எப்படி இருந்ததோ அப்படியே பதிப்பிப்பார். அவருடைய விருப்ப வெறுப்புகளுக்கு இடமே இல்லை. அவருக்கு சுவடிகள் எத்தனை கிடைத்தனவோ அத்தனையும் ஆராய்ந்து பார்த்து கொடுத்தார். 500 பதிப்பிக்கும் போது ஓலைச்சுவடிகளை எல்லாம் பார்த்தேன். ஐயர் ஏற்கனவே பதிப்பிச்சிருக்காரு. அதுல போய் அந்த நூலை நாம பதிப்பிக்கும் போது நாம என்ன செய்வதுன்னு பார்த்து கொண்டே வருகிற போது 500 பாடல்களுக்கும் அவர் ரொம்ப துருவி ஆராய்ந்து பதிப்பித்திருக்கிறார். 2 பாடல்கள் கிடைக்கல. 498 பாடல்கள் 500 நூற்றுல இருக்கக்கூடிய பாடல்களுக்கு பழைய குறிப்புரையை கொண்டு பல சுவடிகளை கொண்டு அதிகமான சுவடிகள் கிடைக்கல. லட்சுமண கவிராயர் என்பவர் கொடுத்த ஒரு சுவடிதான் ரொம்ப மதிப்புடையதாக இருந்தது, வைத்து பதிப்பித்தார். பதிப்பிக்கும் போது நான் அதை பின்னால இப்ப மறுபடியும் இந்த மூல பாடம் தான் சரியா இருக்கிறதா என்று பார்த்து அவற்றை எல்லாம் தொகுத்து ஆராய்ந்து ஒரு 4500 பக்கம் நான் எழுதி கொடுத்தேன். அதில் அந்த அனுபவத்தினுடைய முடிவு என்னவென்றால் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். 100க்கு 85லிருந்து 90 விழுக்காடு வரையில் ஐயர் கொண்ட பாடம் எதையும் மாற்ற முடியவில்லை. அத்தனையும் சரியாக இருக்கின்றன சுவடிகளோடு ஒப்பிட்டு பார்க்க. எஞ்சிய ஒரு 10 விழுக்காட்டில் ஐயருக்கு கிடைக்காத சுவடிகள், பார்க்காமல் போன பாடங்கள், பிறகு அவருக்கே ஐயமாக இருந்த இடங்கள், இதை பற்றிதான் ஒரு 10-15 விழுக்காடு. இப்படி ஒரு பதிப்பாசிரியர் நமக்கு கிடைத்திருந்ததுனால்தான் சங்க இலக்கியங்கள்ல குறுந்தொகை, புறநானூறு, 10 பரிபாடல் ஆகிய நூல்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப செம்மையாக கிடைத்திருக்கின்றன. 10 20 பாடல்கள் கிடைக்கல, 100 பாடல்கள்னு பேர் சொல்லுது அந்த நூலினுடைய பேரு. அதுல 80 தான் இருக்கு, 100 இல்லை. இப்படி சிலப்பதிகாரம் முழுமையாக கிடைப்பதற்கு அடிகள் தான் காரணம். சாமிநாத ஐயர் அவர்கள் தான் காரணம். திருநெல்வேலிக்கு போய் ஏடு தேடுகின்ற போது ஒரு கடும் கோடையில ரொம்ப பசி தாகம் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு நடந்து அலைந்து திரிந்து ஒவ்வொரு ஊராக போய் ஐயா சுவடி இருக்கா என்று கேட்கிறார். அப்ப ஒரு செய்தி ஒருவர் சொல்லுகிறார், இதெல்லாம் நாங்க கட்டி தேர் மாதிரி அலங்கரிச்சு ஊர் நடுவுல வச்சு கொளுத்திட்டோங்க. எத்தனை இலக்கியங்கள் போயிருக்கும். அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இன்னொருவர் 18ஆம் பெருக்குல ஆற்றுல விட்டுட்டாங்க.
ஆக கிடைத்ததுதான் நமக்கு இந்த சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் முழுமையும் சிதைவில்லாம கிடைத்ததற்கு காரணம் ஐயர் அவர்கள் தான். அந்த பதிப்புல அவர் பல குறிப்புகள்லாம் பார்த்து அரும்பத உரை, அடியார்கல்லார் உரை, இந்த 2 உரையும் சேர்த்து அவர் பதிப்பிச்சார். நாம பார்த்து கொண்டு வருகிறோம். அடியார்கல்லார் உரை முழுமையும் கிடைக்கல, அரும்பத உரையும் கூட முழுமையா நமக்கு கிடைக்கல. அதற்கு பிறகு பெருமக்கள்லாம் உரை எழுதினார்கள், சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதினார்கள். இருந்தாலும் இந்த அடியார்கல்லார் உரை முழுமையும் இருந்திருந்தால் மிகச் சிறப்பாக. அது இப்போ பின்னால அறிஞர்களை நான் குறை சொல்லவில்லை. அந்த காலத்திலேயே தோன்றிய அறிஞர்களுக்கு இன்னும் அதிகமான செய்திகள் தெரிந்திருக்கும். அடியார்கல்லார் உரை அந்த அளவுக்கு சிறந்தது, அதுல நமக்கு கிடைக்கல. அந்த சிலப்பதிகாரத்தை அவர்கள் பதிப்பிக்கும் போது அதை பற்றி கீவா ஜெகநாதன் ஒரு வரி எழுதினார். அந்த இடத்தை விட்டு என்னுடைய கண்கள் அப்பால போகல, உள்ளம் தேங்கி நின்று விட்டது. என்னவென்றால், அந்த நூலை தேடிக்கொண்டவர் போகின்ற போது பல வேளை உணவு உண்ணவில்லை. அந்த பசி துன்பம் தாங்க முடியாமல் என்ன செய்தார் என்றால், அங்கிருந்து ஒரு புளிய மரத்தினுடைய இலையை உருவி அதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அதற்கு பிறகு ஏடு தேட போகிறார். அவ்வளவு துன்பப்பட்டு ஈட்டி கொடுத்த அந்த நூல்கள். அந்த கடைசியில ஒருத்தர் வீட்டுல இருக்குங்க, நான் அழைச்சிட்டு போறோம் வாங்க அப்படின்னு அங்க இருந்து போன உடனே அவர் அப்பதான் வழிபாடு செய்து விட்டு திருநீர் எல்லாம் பூசிக்கொண்டு மிக செருக்கோடு உட்காருகிறார். என்ன வேணும்? சிலப்பதிகாரம் இங்கே இருப்பதாக சொன்னார்கள், ஆகவே அதனை பெற்று பதிப்பிக்க வேண்டும் என்ற அவாவில் வந்திருக்கிறேன் என்று ஐயர் சொல்லுகிறார். என்ன தவறாக சொல்லுகிறேன்? சிலப்பதிகாரம் இல்லையா, சிறப்பதிகாரம் அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு பேர் இல்லைங்களே, எங்கேயும் சிலப்பதிகாரம் என்றுதானே மேற்கோள் எல்லாம் வருகிறது. தெரியாமல் பேசுகிறேன். சிறப்பதிகாரம் அப்படியா? அப்படி அந்த நூல் உங்கள்கிட்ட இருக்கா? இருக்கிறது, நாளைக்கு பார்ப்போம். மறுநாள் போகிறார், சிறப்பதிகாரம் என்று சொன்னீர்கள் ஐயா, அது நாளைக்கு பார்ப்போம். கடைசியில அவரிடம் எதுவும் இல்லை என்பது தெரிந்து அதற்கு சில நாள் போச்சு. அவருடைய துன்பத்தோட இதை போலெல்லாம் பார்த்து கடைசியில சிலப்பதிகாரம் 7 முழுமையா கிடைச்சது. அதை எடுத்துக்கொண்டு அதனுடைய உரைப்பகுதிகள் முழுமையா கிடைக்கல, அதை பதிப்பிச்சுட்டாரு. இப்ப நாம கட்டுரை காதை பார்க்கிறோம். இந்த கட்டுரை காதையில ஒரு செய்தி பார்த்திருக்கிறோம். அதாவது பொற்கை பாண்டியன் என்று பெயர் வருவதற்கான காரணத்தை ஒரு கதை, இதெல்லாம் கதை பகுதிகள் தான். காவியம் என்றால் கதை வராமல் இருக்காது, புனைவு நிகழ்ச்சிகள் வராமல் இருக்காது. ஆனால் சங்க இலக்கியம் அப்படி இல்லை. சங்க இலக்கியத்துக்கு பெயரே தன்மை நவிர்ச்சி இலக்கியம். எது நிகழ்ந்ததோ அதை சொல்லுவதுதான் அந்த இலக்கியம். கற்பனையாக வானத்தை அளாவி மிகப்பெரிய மனிதர்கள் நம்புவதற்கரிய செய்திகளை எல்லாம் தொகுத்து பேசுவது சங்க இலக்கியம் இல்லை. நான் முன்பே சொன்னது போல வீட்டு பசு எல்லாம் அங்க இருக்கும், கோயிலில் இருக்கக்கூடிய பசுவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் குறிப்பிடப்படும். ஆனால் காமதேனு அதுல வராது. அதே போல எல்லா மரங்களும் பேசப்படும், இயற்கையில் இருக்கிற மரங்கள் எல்லாம், கற்பக மரம் வராது. அதெல்லாம் பின்னால மனம் போன போக்குல நிறைய கற்பனைகள், ஏராளமான கற்பனைகள். சில கற்பனைகள் ரொம்ப சுவையாவே இருக்கும். ஆகா, அதாவது பொய் தான் இருந்தாலும் இந்த பொய் எவ்வளவு அழகா இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில இருக்கும். அது மாதிரி நிறைய இருக்கு, நான் பின்னால சொல்றேன். இப்ப இந்த பொற்கை பாண்டியனுடைய கதை சொல்லப்பட்டது. ஈரந்தை என்ற ஒரு அந்தணன் வெளியூர் செல்லுகின்ற போது கவலைப்பட்ட மனைவியிடம் சொல்லுகிறான், உன்னை பாதுகாக்க இந்த ஊர் ஆட்சி இருக்கிறது, அரசு இருக்கிறது, அரசன் இருக்கான், அதனால கவலைப்படாது என்று சொல்லிவிட்டு அவன் போகிறான். அப்பதான் அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பாண்டியன், ஓஹோ நமக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது, இப்படி வெளியூர் செல்லக்கூடியவர்கள் எல்லாம் துன்புறாத வண்ணம் பாதுகாப்பாக இவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று கருதி அன்றிலிருந்து நாள்தோறும் அவன் இரவுல ஊர்காவலுக்காக வருகிறான். மாறுவேடம் பூண்டு ஊர்காவல் செய்கிறான். அப்படி செய்கிற போது
ஒவ்வொரு நாளும் இந்த வீடு பாதுகாப்பாக இருக்கிறது, உள்ளே இருப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று அறிந்த பிறகு ஒரு நாள் நள்ளிரவுல கீரந்தை வந்து விடுகிறான். வந்தது தெரியாமல் வேறு யாரோ ஒருவன் வந்து பூந்திருக்கிறான் போல இருக்கணும், போய் கதவை தட்டிடுறான் பொற்கை பாண்டியன். யாரது என்ற உடனே, ஆஹா கீரந்தை வந்து விட்டான், நாம் அறியாமல் கதவை புடைத்து விட்டோம் என்று கருதி மிக தன்னுடைய செயலுக்காக வருந்தி அரண்மனை போய்விடுகிறான். அது வழக்கு முறையீடாக வருகிறது. ஐயா, நீங்கள் ஆட்சி செய்கிற நாட்டில் நள்ளிரவிலே ஒருவன் வந்து கதவை தட்டி இருக்கிறான் என்ற உடனே என்ன செய்யலாம்? கையை குறைக்க வேண்டும், அவ்வளவுதான். தன்னுடைய கையை தானே துண்டித்துக் கொள்கிறான். பிறகு பொன்னாலாகிய கையை வைத்துக் கொள்கிறான் என்பது கதை. அதனால புறப்படுவது அரசனுடைய செங்கோன்மை எவ்வாறு இருந்தது என்பதனை சுட்டுவதுதான் இந்த நிகழ்ச்சி. இவ்வாறெல்லாம் சொல்லுவது உண்டு. அதாவது பேகன் பெருங்கொடையாளன், உங்களுக்கு தெரியும், என்ன செய்தான்? மயிலுக்கு போர்வை கொடுத்தான். கார்காலத்துல மயில் குளிர்ல நடுங்கியது பார்த்தான். உடனே தன்னிடக்கூடிய பட்டாடையை இந்த மயிலுக்கு போர்த்தினான். அது போர்த்து கொள்ளுமா? அது மகிழுமா? அதனால அதாவது என்ன பொருள் என்றால், இது மடம்படுதல், அறிவு மடம்படுதல் என்று சொல்லப்படும். அவனுடைய அறிவப்ப அவனை விட்டு விலகி போய் அளவுக்கு மீறிய அன்பும் கருணையும் ததும்பி வடிகின்றன. அந்த அகிருணை உயிரை அவன் அப்படி பாதுகாத்தான் என்று சொன்னால், அவன் தன்னுடைய நிழலிலே வாழ்கின்ற உயர்திணை குடிகளை, மக்களை எப்படி பாதுகாத்திருப்பான் என்று எண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் அந்த நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கு. அதனால மயிலுக்கு போர்வை கொடுத்தான்னு யாரும் அதை சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு உள்ளுரை இருக்கு அந்த இடத்துல. ஒரு மயில் துன்பப்படக்கூடாது என்று எண்ணிய வேந்தன் தன்னுடைய மக்கள் எப்படி துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்று அவன் கருதி இருப்பான் என்பதுதான் கருத்து. இந்த உள்ளுரையை உணராமல் பாட்டிற்கு வெளிப்படையாக இருக்கக்கூடிய பருப்பொருளாக இருக்கக்கூடிய பொருளை சொல்லுவதும் காண்பதும் என்பது புலமைக்கு அடையாளம் இல்லை. அதனால அப்படிதான் கருதும். பாரி முல்லைக்கு தேரியும் தான் என்று சொன்னால் அங்கும் என்ன பொருள் என்றால், ஒரு கொடி வாடுவதனை பொறுக்காமல் தன்னுடைய மிகப்பெரிய விலை மதிப்பற்ற ஒரு பெரும் தேரை கொடுத்தான் என்பது அது நிகழ்ச்சி அல்ல. அதற்கு மாறாக அது ஒரு குறியீடு. அந்த குறியீட்டின் வழியாக பாரி தன்னுடைய நாட்டில் வாழ்கின்ற குடிமக்களை ஒரு சிறிதும் வாடாமல் பாதுகாத்தான் என்பதுதான் பொருள். அதனால குறியீடாக வருவதையெல்லாம் நிகழ்ச்சிகளாக கொண்டு மயங்குதல் கூடாது. இப்ப அடுத்த நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. பொற்கை பாண்டியன் அவன் என்ன சொல்லுகிறான்? இந்த தெய்வம் என்ன சொல்லுகிறது? இந்த நாட்டினுடைய அரசர்கள் பிழை செய்யக்கூடியவர்கள் இல்லை. ஒரு கால் பிழை நேரினும் கூட அதை அவர்கள் உணர்ந்து திருத்திக் கொள்வார். அதுதான் இன்னும் கேட்டி. இதற்கு பிறகு இறைக்குடி பிறந்தோருக்கு இழுக்கமின்மை, அவர்களுக்கு இழுக்கு எதுவும் நேரல, அவர்களுடைய பண்புல எந்த குறையும் நிகழவில்லை என்று சொல்லிவிட்டு, பெருஞ்சோறு பயந்த திருந்துவேல் தடக்கை. அதாவது அடிகள் காலத்துல சேரர் குடி மிகச்சிறப்பாக இருந்தது. இவருடைய தமையன் செங்குட்டுவன் நாடாளுகின்ற அரசனாக இருந்தான். இவர் குணவாயிற் கோட்டத்துக்கு அரசு துறந்திருந்தார். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் சேரருடைய 8 பத்துகள் கிடைப்பதனை பார்க்கிற போது புலவர்களுக்கு அவர்கள் கொடுத்த பெரும் கொடைகள் அங்கு பேசப்படுகின்றன. அவன் கபிலனுக்கு அந்த சேர அரசன் மேலே செல்வ கிடுங்க வாடியாதன் குன்றம் ஏறி நின்று, கண்ணீர் கண்ட நாடெல்லாம் உனக்குத்தான், எடுத்துக்கொள் என்று சொல்லுவார். அதே போல பரம்பு மலையும் நாடும் புலவர்களுக்கு பாரி கொடுத்தான் என்பது வரலாறு. அதனால பெருங்கொடை வள்ளல்களாக இருந்த சேர அரசர்களை பற்றி பேசப்படுகிறது. அதுல ஒரு சேர அரசன் அலங்குளை புறவி ஐவருடு சினை நிலந்தலை கொண்ட புலம்பூந்தும்பை 50 வரும் பொருதுகளை தவிய வரையாது மிகுபதம் கொடுத்தோய் என்று புறநானூற்றுல கௌரவர்கள் 100 பேர், துரியோதனாதியர் 100 பேர், பாண்டவர்கள் 5 2 அணிகளும் போரிடுகிறார்கள். மகாபாரத போர். மகாபாரத போர் எப்ப நடந்தது? சேர அரசனுடைய காலத்துல நடந்தது. அது எப்பொழுதோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்தது. ஆனால் அவ்வாறு நடந்த போரிலே ஈடுபட்டிருந்த அந்த பக்கத்துல 1000 பேர், இந்த பக்கத்துல 5. 2 பெரும் படைகளுக்கும்
பெருஞ்சோறு கொடுத்தான் இந்த சேர அரசன் என்று உறஞ்சியூர் முடிநாகராயர் என்ற புலவர் புறநானூற்றுல பாடுகிறார். இது சரியானு கேட்கலாம். இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. 2 விளக்கங்கள் மிக உயர்ந்தவை. ஒன்று, அது பாரத போர் கதகளியாக நாடகமாக நடிக்கப்பெற்ற காலத்தில் அதில் வீரர்களாக நடித்தவர்களுக்கு பெருஞ்சோறு அளித்தான் என்பது ஒரு செய்தி. அது பிற்காலத்து மரபை ஒட்டி எழுந்த ஒரு செய்தி. மலையாள நாட்டுல அப்படி கூத்து நடக்கும். கூத்து நடந்த பிறகு அதற்கு பிறகு எல்லாருக்கும் கடைசி நாள்ல உணவெல்லாம் வாரி வழங்கப்பெறும். அதை ஒட்டி வந்த ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் மிகவும் பொருத்தமானது. எப்பொழுதுமே இலக்கியங்கள்ல ஒரு அரசனை புகழ்ந்து பாடுகிற போது அவனுடைய முன்னோன் செய்த செயலை எல்லாம் இவன் மீது ஏற்று சொல்லுவது வழக்கம். தன்னுடைய தசையை அறிந்து கொடுத்து ஒரு புறாவை காப்பாற்றினான் சிபி சோழன் என்று சொன்னால் அதனை பின்னால் வந்த சோழனுக்கும் உரியதாக பாடுவது ஒரு மரபு. அதனால முன்னோன் செய்த செயலை பின்னோனுக்கும் ஏற்றி பாடுதல் என்ற அந்த மரபு காரணமாக அவ்வாறு பாடி. அதே போல இங்கேயும் பாரத போர் நிகழ்ந்த காலத்தில் ஒரு சேர அரசன் அப்போது இருந்திருக்கிறான். அவன் பெருஞ்சோறு கொடுத்தான். அந்த மரபுல வந்தவன் நீ என்ற அந்த கருத்தை இங்கே எடுத்து வைக்கிறார். இப்ப பெருஞ்சோறு பயந்த திருந்துவேல் தடக்கை, திருநிலை பெற்ற பெருநாள் இருக்கை, அத்தகைய பெரிய பேரரசன் இருந்த அந்த இருக்கையில அறநெறி செங்கோல், மரநெறி நடுவாள் 2 கருவி சொல்றான் பாருங்க. ஒன்று செங்கோல், அது அவன் அறத்தை காப்பான் என்பதற்கு அடையாளம். கையில் கொண்ட செங்கோல் அது அறத்தை காப்பான் என்பதற்காக. அறத்தை காப்பதுன்னு என்ன? அது எதுக்கு கையில ஒரு கோல் என்று கேட்டால், அதாவது கொடியோரை உருக்கின்ற கோல் அது. நல்லோரை தழுவி உடனே அடைத்துக் கொள்ளுகின்ற கோல் அது. நல்லோருக்கு வருகின்ற துன்பத்தை துடைக்கின்ற கோல். அதுதான் செங்கோல். செங்கோல் என்பதற்கு என்ன பொருள் என்றால், செம்மையான கோல் என்றால் நீதி வழுவாத நேராக இருக்கின்ற கோணல் இல்லாத கோல் என்று பொருள். செங்கோல் என்றால் கோணல் இல்லாத கோல், அது வளையல. அதே போல அவன் வெண்கொற்ற கொடை பிடித்திருக்கிறான். வெண்மை என்பது புகழுக்கு அடையாளம், அந்த நிறம். அதனால வெண்கொற்ற கொடை பிடித்திருக்கிறான். இதெல்லாம் சின்னங்கள், இவற்றுக்கெல்லாம் ஆழமான பொருள் உண்டு. அது மாதிரி அறநெறி செங்கோல், மரநெறி நெடுவாள், மரம் செய்வதற்குரிய அவனுடைய வீரத்தை புலப்படுத்துவதற்குரிய நெடுவாள், நீண்ட வாழ். அதாவது ராவணன் போய் சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கைலாய மலை பேர்த்து எடுக்கிறானா. இது தமிழ் இலக்கியங்களும் ஓமையாக வரும், அதாவது செய்தியாக வராது. அதாவது நடந்ததாக பாடமாட்டார். இப்படி ஒரு நூல்ல சொல்லப்படுகிறதே, அது போல ராவணன் மலை எடுத்தது மாதிரி என்று ஒரு ஓமையாக சொல்லுவார். ராவணன் மலை எடுத்தானா, அப்படி தன்னுடைய 20 கரங்களாலும் அந்த மலையை அப்படியே தூக்குறான். மலை ஆடுகிறது. இறைவனுடைய பாகமாக வந்த பார்வதி கேட்கிறாள், அச்சப்பட்டு கேட்கிறாள், என்ன இது மலை, நாம் உட்கார்ந்திருக்கிற இருக்கை ஆடுகிறதேன்னு. அவன் ராவணன் இதனை செய்கிறான் என்று உணர்ந்த உடனே தன்னுடைய காலின் கட்டை விரல் கொண்டு அதனை அழுத்தவே அவனுடைய தோள்கள் துன்புற்று ஆற்றாத துன்பத்தை பெற்ற நிலையில் வலி அடைந்து அவனுடனே இறைவனை வேண்டி அதிலிருந்து விடுவிக்க வேண்டி சாமவேதம் பாடினான் என்பது ஒரு செய்தி. அதுல அவ்வாறு 20 கைகளாலும் அப்படி தூக்கி எடுத்த பிறகு கடைசியில அவன் பாடியதற்கு இறங்கி சிவபெருமான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். உடனே சிவபெருமான் அவனுடைய செயலுக்காக மகிழ்ந்து நெடிய நாளும் கொடிய வாளும் தந்தான். சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை எழுதுவார். வெள்ளிமாமலை அள்ளி எடுத்த போது இறைவனுடைய சேவடி கொழுந்து ஊட்டத்திற்கு ஆற்றாது நசையினால் பாடிய இசையினுக்கு இறங்கி நெடிய நாளும் கொடிய வாழும் தந்தான் அப்படின்பார். நீண்ட ஆயுள், மிக நீண்ட ஆயுளை ராவணன் பெற்றான். அதனால 30 முக்கோடி வாழ்நாள் உனக்கு, போ, உன்னை யாராலும் வெல்ல முடியாது, போ அப்படின்னு. அப்படி நெடிய நாள் கொடிய வாழ், அதே போல நீண்ட வாழ். அதுபோல இங்கு நெடுவாள் என்று பேசப்படுகிறது. மன்னனுடைய வீரத்தை புலப்படுத்த அவனுடைய வீர செயல்களுக்குரிய கருவியாக இந்த நெடுவாள் துலங்கும்.
அடுத்தது புறவு நிறைவுக்கோன். அப்படி இந்த சேரரசனை பற்றி பேசுகிற போது இவன் யாருடைய வழியில் வந்தான்? புறவு நிறைவுக்கோன், ஒரு புறாவின் பொருட்டாக துலாக்கோலிலே ஏறியிருந்தான். அறிந்தறிந்து கொடுத்து பார்த்தான், சதைய ஒன்னும் ஈடாகல. உடனே தானே போய் அந்த துளைத்தட்டுல உட்கார்ந்துட்டான். அப்பதான் சமனாச்சு. தேவர்கள் அவனை சோதிப்பதற்காக நடத்திய நாடகம் இது. புறாவாகவும் வந்ததும், புறாவாக வந்ததும் வேடனாக வந்தவனும் எல்லாம் இவனுடைய கொடையை வெளிப்படுத்துவதற்காக வந்த, மறைந்து வந்த, வேடமிட்டு வந்த தேவர்கள் என்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அப்படி புறவு நிறைவுக்கோன், கறவை முறை செய்தோம். கறவை என்பது ஆணிரையை குறித்தது. ஒரு பசு, அதற்காக முறை செய்தோம். அது நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதாவது மனுநீதி சோழனுடைய வரலாறு. இவனுடைய முன்னோன் மனுநீதி காத்தான். இந்த மனுநீதி என்பதுல பல பேருக்கு ஐயம் இருக்கு. நிறைய பேர் கூட கேட்டிருக்கிறாங்க, இது என்னங்க மனுநீதின்னு, மனுநீதியில சொல்லப்படுகிறதா, இப்படித்தான் பேசப்படுகிறதா என்றெல்லாம் கேட்கிறாங்க. இந்த மனு தர்மத்தை நிறைய பேர் பதிப்பிச்சிருக்காங்க. அதாவது திருலோக சீதாராமன் என்ற ஒரு கவிஞர் திருச்சியில் இருந்தவர், மிகச்சிறந்த ஒரு கவிஞர். ஒரு கந்தர்வகானம் என்ற நூலினுடைய ஆசிரியர், சமஸ்கிருதம், தமிழ் எல்லாம், ஆங்கிலம் எல்லாம் படித்தவர். அவர் இந்த மனு தர்மத்தை அப்படியே பதிப்பித்திருக்கிறார். அடுத்தபடி திராவிடர் கழகத்தினர் மனு நீதியை பதிப்பிக்கும் போது அசல் மனு தர்மம்னு அவங்க பதிப்பிச்சிருக்காங்க. பல பேர் மனு தர்மத்தை பதிப்பித்திருக்கிறார்கள். அதுல இருக்கிற செய்தி என்னவென்றால், அது வருணாசிரம தர்மம். அதை நம்ம மறுக்க முடியாது. அதுல சொல்லப்பட்டிருக்கிற செய்தி 4 வருணங்களுக்கும் உரிய தர்மம். அந்த தர்மத்திற்கும் இந்த தமிழ் அறத்திற்கும் நிறைய மாறுபாடு இருக்கிறது. திருக்குறள் சொல்லுகின்ற அறம் மனு தர்மம் ஆகாது. மனு தர்மத்திற்கும் திருக்குறளுக்கும் இடையில ஏராளமான இடைவெளி இருக்கிறது. ஆனா மனுநீதி காத்தான்னு சொல்லி இதை பெருமையாக தமிழ் குலம் பேசிக்கொள்வது எப்படி பொருந்தும் என்று கேட்கலாம். அதுதான் கேட்கிறாங்க, இப்படி இருக்கிறதே என்று. அந்த இடத்துல என்ன பொருள் என்றால், சேக்கிழார் திருவாரூரினுடைய சிறப்பை பற்றி பேசுகிற போது, அந்த ஊரை ஆண்ட அரசன் மனு தர்மத்தை கொண்டு அரசாண்டான், அவன் அந்த நெறியிலிருந்து பிறளவில்லை என்று செய்தி பேசப்படுது. அது காலகாலமாக நிலவிய ஒரு கதையை அவர் அப்படியே படித்தார். ஒரு அகிரணி உயிருக்கு அறம் செய்தான் என்பதுதான் செய்தி. ஆனால் பின்னாலே வந்தவர்கள்லாம் இதை பார்த்து கொஞ்சம் மயக்கம் ஏற்பட்டது. என்னங்க இது, மனு தர்மத்துல அப்படி சொல்லலையே. மனு தர்மத்துல என்ன சொல்லி இருக்கிறது? அரசன் மகன் படி செய்வானே ஆனால் அவனை உயிர் கொலைக்கு உட்படுத்தக்கூடாது. அதே போல அந்தணன் படை செய்வானே ஆனால் அவனுடைய பொருள்களை பெற்றுக்கொண்டு அவனை ஊரை விட்டு அனுப்பிவிட வேண்டுமே தவிர அவனை தண்டத்திற்கு உட்படுத்தக்கூடாது. அதே போல அரசனுடைய மகன் படை செய்வானே ஆனால், அதை கூட வேடிக்கையா சொல்லுவார்கள், அவனுக்கு உயிர் போக்குதல் இல்லை, தலையில இருக்கக்கூடிய முடியை போக்குதல் மட்டுமே போதும். அதனால என்ன தூர துருவமான செய்திகள். அதனால என்ன கருத்து என்றால், அது மனு நீதி அல்ல. பிறகு வேற என்ன? அது மண் நீதி. மண் என்றால் மன்னன், மன்னனுக்குரிய நீதி. மண் நீதி என்று அதனை கொள்ள வேண்டும். அக்காலத்து மன்னர்கள் கடைபிடித்த ஒரு நீதி அது. அந்த பகுதி மிக சுவையானது. பெரிய புராணத்துல ஆரூரனுடைய அறச்சிறப்பை பற்றி பேசுகிற போது, அந்த பசு அங்கிருந்து மணியை, ஆராய்ச்சி மணியை அடிக்கிறது. அதுகாரும் அடிக்கப்பெறாத ஒரு ஆராய்ச்சி மணி. எந்த உயிருக்கும் இதுகாரும் தீங்கு நிகழவில்லை, இப்போதுதான் முதல்ல ஏற்பட்டு விட்டது. அந்த மணியை அசைத்த உடனே என்ன இது என்று கேட்கிறான். அப்போது அமைச்சர் பேசுகிறான். அந்த இடத்தை சேர்க்கிறார், எழுதுகிறார். வளவ நின் புதல்வனாங்கோர் மணி நெடும் தேர்மேல் ஏறி அளவில் தேர் தானே சூழ அரசூலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று ஒன்று தேரின் இடைவந்து புகுந்ததாக. என்ன அழகா சொல்றான் பாரு ஐயா. தேரினுடைய சக்கரம் கன்றை அரித்து விடவில்லை. தேர் ஓடிக்கொண்டது. எங்க ஓடிச்சு? ஆணிரைகள் மேய்கிற தெருவிலையா ஓடிச்சு? அரசர்கள் உலா வருகிற தெருவில் ஓடிச்சு. சத்தம் போடாமலா ஓடிச்சு? மணிகள் ஒலிக்க ஒலிக்க ஓடிச்சு. அப்படிப்பட்ட நிலையில
ஒரு இளைய ஆண் கன்று அது துள்ளி வந்து உள்ளார பூந்துருச்சு. அதுக்கு நம்ம பிள்ளை என்னங்க பண்ணுவான் என்று கேட்டான் அமைச்சர். உடனே அதுக்கு அரசன் சொன்னான், அப்படி இல்லை, நாட்டில் எந்த உயிர் இழக்க நேரிட்டாலும் அதற்கு நான் பொறுப்பு என்று சொல்லி, கல்வரால், தீயால், காவலனால், இன்ன பிறவற்றால் ஏற்படுகின்ற உயிரிழப்பு எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பு. அதனால நீ என்ன செய்கிற அமைச்சரே, நீ போய் என்னுடைய மகனை தேர்கால இட்டு கொன்று வா அப்படின்னு சொல்லிட்டான். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் வீட்டுக்கு போய் தற்கொலை செய்து அவன் செத்தான் அமைச்சர். அத பின்னால ஜெகவீரராம பாண்டியர் கேட்டாரு, நீதி மன்னன் சேய் உயிரை நீக்க அஞ்சு ஏன் அமைச்சன் போதில் உயிர் நீத்தான் குமரேசா, ஏன் தான் உயிரை விட்டான் அப்படின்னு. உடனே திருக்குறளை கொண்டு போய் விடையா வச்சாரு, தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் விரிது இன்னுயிர் நீக்கும் என. அதனால இன்னொரு உயிரை வாங்கக்கூடிய அந்த பாவத்தை நாம செய்ய வேணாம்னு அவன் செத்துட்டான். பிறகு அரசரே முறை செய்தான் என்பது வரலாறு. அந்த வரலாறு தான் இங்கு பேசப்படுகிறது. கறவை முறை செய்தோம், பூம்புதை பூம்புணர்பழன புகார் நகர் வேந்தன். அதாவது புகார்னு பேர் என்ன காரணம்ங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, புகார் என்று சொல்லுகிறார்களே அது என்ன, அதுக்கு என்ன புகார்னா காவிரி புகும் ஊர், வேற ஒண்ணும் இல்லை. காவிரி புகுகின்ற ஊர் புகார். அதாவது துறைமுகம் என்று பொருள், கழிமுகம் என்று பொருள். அதற்கு சொல்லுகிற போது அவர் சொல்லுவார், புகார்ங்கிறதுக்கு ஒருத்தர் விளக்கம் ரொம்ப அருமையா சொன்னார். அதாவது வேற்று நாட்டிலிருந்து யாரும் அரசர்கள் இங்கே வந்து படையெடுத்து வந்து புகார். அப்புறம் அதற்கு அடுத்தபடியாக இந்நாட்டு மக்கள் பசி பஞ்சம் பட்டினி என்று வேறு நாடு சென்று புகார். இதுக்கு மேல மூன்றாவது விளக்கம் ரொம்ப அருமை. இந்நாட்டு பெண்கள் எல்லாம் பத்தினி பெண்டிர், இவர்கள் கணவரன்றி பிறர் நெஞ்சு புகார். இதெல்லாம் ஒரு நயமா சொல்றதுதான், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அவ்வாறு பூம்புணர்பழன புகார் நகர் வேந்தன் காவிரி பூம்பட்டினம். காவிரி பூம்பட்டினம்னா காவிரி புகும்பட்டினம்ங்கிறது பூம்னாச்சு. புகுங்கிறது ரெண்டு குறில் நெடிலாயிடும் தமிழ்ல. பகுதி பாதி மிகுதி மீதியாவது போல காவிரி புகும்பட்டினம் என்பது பூம்பட்டினம் என்று மாறும். இதெல்லாம் இயல்பாக வரக்கூடிய செய்திகள் தான் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். யாரும் கேட்பாங்க, கொஞ்சம் ஏங்க காவிரி பூம்பட்டினம்னு வருது, நிறைய பூக்கள்லாம் இருக்குமாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அது புகும் என்பது தெரிந்து பூம் என்று ஆயிடுச்சு. கறவை முறை செய்தோம், பூம்புணர்பழன புகார் நகர்வேந்தன் தங்கா விளைவுள் நன்னாடு அதனுள். அதாவது நாட்டில் விளைவுள் மிகுதியாக இருக்க வேண்டும். சென்னல் கதிர் வாங்கி செழித்து நின்றால்தான் நாட்டில் பசி இல்லை என்பது பொருள். நன்னாடு அதனுள் வலவை பார்ப்பான். வலவன் என்றால் அறிவிலே வல்லவன் என்று பொருள். வல்லவன் வலவன் ஆச்சு. அறிவிலே வல்லவன், அதாவது 4 வேதங்களையும் கற்ற ஒரு பார்ப்பான் பராசரன் என்போம். அவனுக்கு பேரு பராசரன். பராசரன் என்பது பழைய முனிவனுடைய பெயர். பராசர முனிவர் என்பது ஒரு முனிவருடைய பெயர். இங்கே அப்படி ஒரு பார்ப்பன மகன், அவன் வேதங்களை எல்லாம் கற்றவன். அவன் குலவு வேர் சேரன் கொடைத்திறம் கேட்டு சேரனுடைய கொடைத்திறத்தை பற்றி அவன் கேள்வியுற்று அவனிடம் பரிசல் பெற வேண்டும் என்று எண்ணி வண்டமிழ் மறையோர்க்கு வானுரை கொடுத்த திண்டிரல் நெடுவேர். இது மிக சிறப்பான ஒரு செய்தி என்னவென்றால், பாலை கௌதமனார் என்ற ஒரு புலவர் சேர அரசன் மீது 10 பாடல்களை பாடினார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அரசன். ஐயா புலவரே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்ற உடனே, நானும் என்னுடைய பார்ப்பனையும் என்னுடைய மனைவியும் சொர்க்கம் போக வேண்டும். அப்படியா, நாளைக்கே ஏற்பாடு பண்ணிடலாம்னு சொல்ல முடியுமா? சொர்க்கத்துக்குள்ள போகணும்னு கேட்கிறான். அப்படியா, சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் நான் என்ன செய்வது? ஒன்றுமில்லை, அதற்குரிய வேள்விகளை நடத்த வேண்டும், நிறைய யாகங்களை நடத்த வேண்டும். அந்த யாகத்திலே இருந்து இருக்கக்கூடிய நாங்கள் துறக்கம் போய்விடும் என்று. அதே போல வேள்வி நடத்த அதற்கு பிறகு அவர்கள் துறக்கம் போனார்கள் என்று செய்தி சொல்லப்படுகிறது. என்னவென்றால் அதையெல்லாம் அப்படியே அந்த சொற்களுக்கு நேர் பொருள் இல்லை. அதாவது தன்னுடைய இறுதி அவாவை அந்த முனிவன் சொல்லுகிறான், அந்த புலவன் சொல்லுகிறான். நாங்கள் இந்த யாகத்தை செய்து பார்க்க வேண்டும், அதற்கு பிறகுதான் நாங்கள் உயிர் விட வேண்டும்
எங்கள் உயிர் போவதற்கு முன்னால இந்த யாகத்தை வேள்வியை பார்க்க வேண்டும். அதுதான், அவ்வளவுதான் செய்தி. அது போல அடைந்தார். சேர அரசர்கள் இப்படிப்பட்ட கொடை நிறைய செய்தார். அந்தணர்களை மிக பெரிதும் ஆதரித்த பெருமை சேர அரசர்களுக்கு உரியது. அப்படி மறையோர்க்கு வானுரை கொடுத்த, மறையோர்கள் வானம் சென்று உறக்கம் அடைவதற்குரிய வழியை வகுத்து கொடுத்த சேரலனை நான் பார்ப்பேன், சேர அரசனை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து இந்த பராசரன் என்ற அவன் வருகிறான். எப்படி வருகிறான்? காடும் நாடும் ஊரும் போகி. இது 18 பல இடங்கள்ல வரக்கூடியதுதான். அதாவது குன்றுகள் பல கடந்து நான் வந்திருக்கிறேன் ஐயா, எனக்கு ஏதாவது கொடு என்று கேட்கிறான் 2ஆம் பத்துல. அது போல காடும் நாடும் ஊரும் போகி நீடுநிலை மலையும். அதாவது ஒரு நாட்டினுடைய வளம் நாட்டினுடைய பகுதியாக இருப்பது மட்டுமல்ல, காட்டிலும் இருக்கிறது. ஒரு நாட்டில் 16இல் ஒரு பகுதி காடாக இருக்க வேண்டும் என்பது இயற்கை விதி என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப அவ்வாறு சொல்லுகிறார்கள். அதனால காட்டை அழிப்பது என்பது மிகுதியாக போன காலத்துல முற்றிலும் காட்டை அழித்து நாடாக்கி விடக்கூடாது அல்லது ஊராக்கி விடக்கூடாது. அதெல்லாம் இருக்கின்றார். காடும் நாடும் ஊரும் போகி நீடுநிலை மலையம். அது நீடுநிலை மலையம் என்பது பொதிய மலையை சொல்லுகிறான். பொதிகை, பொதியம் என்பது அதனுடைய பெயர். பொதிகை என்பது அதனுடைய மறு வழக்கு. நீடுநிலை மலையம் பிற்பட சென்றாங்கு. அதாவது பொதிகை மலையெல்லாம் கடந்து வந்து ஒன்று புரி கொள்கை, ஒரே கொள்கைதான் அவனுக்கு, வீடு பேர் அடைய வேண்டும். அறம் செய்து வேள்வி செய்து அதன் பயனாக வீடு பேறு அடைய வேண்டும். ஒன்று புரி கொள்கை, ஒரே கொள்கை. இரு பிறப்பாளர். அந்தணர்களுக்கெல்லாம் 2 பிறப்பு என்று ஒரு செய்தி உண்டு. 2 முறை பிறக்கிறாங்க அவங்க. ஒன்று தாய் வயிற்றிலிருந்து கருப்பம் தாங்கிய ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து பிறப்பது 10 திங்களுக்கு பிறகு, அது ஒரு பிறப்பு. அடுத்த பிறப்பு எதுவென்றால் அவன் பூணூல் போட்டுக் கொள்கின்ற காலம். பூணூல் எப்போது போட்டுக் கொள்வது? பிரம்ம ஞானம் அவன் அடைய வேண்டும். அவன் வேதங்களை எல்லாம் ஓதி முற்ற அந்த பயிற்சியை பெற்ற பிறகு அவன் அப்போதுதான் அவன் பார்ப்பான் ஆகிறான். அப்போதுதான் அவனுக்கு பூணூல் பூட்டப்பெறும். அது உபநயனம் என்று அதற்கு பெயர் சமஸ்கிருதத்துல. நயனம்னா கண்ணு, உபநயனம்னா இதுவரையில் அவன் 2 கண் உடையவனாக இருந்தான். இப்ப அந்த ஞான கண்ணையும் விட்டு 3 கண் உடையவனாகிறான் என்பது இலக்கணம். அது போல உபநயனம் பூணுதல், பூணூல். அப்படி பூணூல் போட்டுகிற நிகழ்ச்சியை பற்றி பெரிய புராணத்துல ஞான சம்பந்தருடைய வரலாற்றுல வரும். அந்த அந்தணர்கள் வருகிறார்கள், அழகாக மந்திரங்கள் சொல்லுகிறார்கள். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வம் ஞானம், எல்லாம் அப்படி மந்திரங்கள்லாம் சொல்லுகிறார்கள். ஞான சம்பந்தருக்கு பூணூல் மாட்டுறாங்க. அப்ப அவர் பார்த்து அந்த அந்தணர்களை கேட்கிறாரு, இப்ப சொன்னீங்களே மந்திரம்லாம், அது கொஞ்சம் பொருள் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்க. அது தெரியாதுங்களே எங்களுக்குங்கிறாங்க அவங்க. ஐயா, வெறும் சத்தத்தை காட்டிட்டு போறீங்களே, இந்த மந்திரங்களுக்கு பொருள் தெரியாம நீங்க இந்த சடங்கை நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லி போய் நல்லா படிச்சுட்டு வாங்க ஐயா என்று சொல்லி மந்திரத்தினுடைய பொருளை எல்லாம் அவர்களுக்கு உணர்த்தினார் என்று சேக்கிழார் பேசுவார். அதே போல சேர அரசனும் செய்கிறான். அந்த காலத்துல அதற்கு முன்பு மிக முற்பட அந்தணர்களை பார்த்து சொல்லுகிற மந்திரங்களுக்கெல்லாம் பொருள் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, எந்த காலத்திலும் தெரியாது. அதனால அவ்வாறு பொருள் தெரிந்து எதையும் ஓத வேண்டும். இறைவனுடைய பெருமைகளை சொல்லுகிற போது பொருள் தெரிந்து ஓதுதல் என்பது முறை. அதுதான் அவ்வாறு சேர அரசன் அந்த பணியை செய்தான். ஆக அத்தகைய சேர அரசனை காண வேண்டும் என்று கருதி, அதே கபிலர் சொல்லுவார், உன்னை பார்க்கத்தையா வந்தோம், இன்னும் பெரிய கொடைகள்லாம் பெற்று போறதுக்காக வந்த, உன்னை காண்பதற்காக வந்தேன் என்று பேசுவார். அதனால பெரிய ஒரு அரசனை வந்து பார்ப்பது என்பது ஒரு நிகழ்ச்சி, வாழ்க்கையில மகிழத்தக்க ஒரு நிகழ்ச்சி. அதனால குடலும் அப்ப அவன் அந்த பராசர முனிவன் வருகிறான். வந்து சேர அரசனை பார்க்கிறதுக்காக வருகிறான். குடலும் குடுமியும் அடலை செவ்வாய். அதாவது சிறுவர்கள் அங்கு வந்து விளையாடுகிறார். குடலும் குடுமியும் அடலை செவ்வாய் தளர்நடை ஆயத்து தமன் முதல் நீங்கி விளையாடு சிறார் எல்லாம் சூழ்தர. சிறுவர்கள் அங்கிருந்து வந்து இவன் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான்.
சிறுவர்களா வந்து சூழ்ந்து விடுகிறார்கள். குழலும் குடுமியும், அதாவது குழல் என்பது நீண்ட சடை முடியை உடையவர்களாக இருக்கிறார்கள் இந்த சிறுவர்கள். இன்னும் முதல் மயிர் மழிக்க பெறவில்லை. குடுமி, அதை முடித்துக் கொண்டிருப்பது குடுமி. மழலை செவ்வாய், மழலை மாறாத இளம் பருவம். தளர்நடை ஆயத்து, தமறு முதல் நீங்கி, தமர்ந்து சுற்றத்தாரை எல்லாம் நீங்கி இந்த சிறுவர்கள் அங்கிருந்து வந்து விளையாடு சிறார் வந்து விளையாடுறாங்க. எல்லாம் சூழ்தர, எல்லாரும் சூழ்ந்திருக்க, குண்டப்பார்ப்பீர். அப்போது அந்த பராசரன் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், பார்ப்பன இளைஞர்களே, சிறுவர்களே, குண்டப்பார்ப்பீர் என்றால், குண்டம் என்றால் மறை, மறை ஓதுகின்ற பார்ப்பனர்களே, பார்க்கின்ற இந்தானர்களே, மறை குண்டப்பார்ப்பீர், என்னோடு ஓதி என் பண்ட திருப்பதி கொண்டு போயின், அதாவது என்னோடு நீங்கள் ஓத வேண்டும். என் பண்ட திருப்பதி கொண்டு நான் கொடுக்கக்கூடிய இந்த பொருளை நீங்க பரிசாக பெற்றுக்கொள்ளலாம். என்னோடு மறை ஓதி அதுல உங்களுடைய தேர்ச்சியை காட்டி அதற்கு பிறகு இந்த பொருளை பண்ட திருப்பதி, பண்டம் என்று சொல்லிட்டு பாருங்க. அருமையான ஒரு சொல். என்ன ஆச்சுன்னு கேட்டா, பண்டகசாலைன்னு எழுதுவது பிழை. அது எங்கும் சொல்லப்படல, பண்டசாலைன்னு தான் சொல்லுவோம். பழைய இலக்கியங்கள்ல, சங்க இலக்கியங்கள்ல பண்டசாலை தான், பண்டங்களை உடைய சாலை, இருப்பிடம். பண்டகசாலை என்பது கொஞ்சம் பிழை. பண்ட திருப்பதி கொண்டு போயின், என கொண்டு போவீர் என்று சொல்லி, போமின், கொண்டு போமின், மின் என்பது முன்னிலை சொல், முன்னிலை அசையல். கொண்டு போமின் என சீர்த்தகு சிறப்பின் வார்த்திகன் புதல்வர். அப்ப வார்த்திகன் என்ற அந்தணனுடைய மகன் ஒருத்தன் ஆலமர் செல்வன் பெயர் கொண்டு வளர்ந்தோம். அவனுக்கு பேரு சிவபெருமானுடைய பேர். சிவபெருமானுக்கு எத்தனையோ பேர் இருக்கு, எந்த பேரை சொல்றது? தெளிவா சொன்னாரு, ஆலமர் செல்வன். ஆலமரத்தின் கீழே உட்கார்ந்து ஜனகாதி முனிவர்களுக்கு வேதத்தை கற்பித்த காலத்துல அவனுக்கு பேரு தட்சிணாமூர்த்தி, தக்கிணன். தென்முக கடவுள். கோயில்ல பார்த்தா அந்த பிரகாரத்துல திருச்சுற்றுல முதல்ல செல்லுகின்ற போது இடப்பக்கத்துல அந்த தட்சிணாமூர்த்தி சிலை இருக்கும். அது அமர்ந்த கோலத்துல தவம் செய்கிற, தியானம் செய்யக்கூடிய கோலம். அந்த தக்கிணன், என் தட்சிணாமூர்த்திங்கிறது தக்கிணன். தக்கிணன் என்ற பெயரை உடையவன் அவன். பால்நாறு செவ்வாய், பால்மணம் கமழ்கின்ற அந்த இளம்பருவத்து பிள்ளை படியோர் முன்னர் தன்னாவாயினும் மறைவிழி வழாது, தன்னுடைய நாவினாலே தளர்னா ஆயினும், தளர்ந்த நாவ உடையவனாக இருந்தாலும் கூட மறைவிழி வழாது, வேதத்தை விழித்து பேசுவது அந்த நெறியிலிருந்து ஒரு சிறிதும் மாறாது, உளமலி உவகையோடு ஒப்ப ஓத உள்ளம் மகிழுமாறு அவன் எடுத்து சொன்னான். இப்பவும் பார்க்கிறோம், சில பிள்ளைகள் தமிழ்நாட்டுல அறிவுடை பிள்ளைகள் நிறைய இருக்கிறான். அவர்களுக்கு வாய்ப்பும் வசதிகளும் இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது ஒரு பெண் கரூருக்கு பக்கத்துல சிலப்பதிகாரம் முழுமையும் ஒப்பிக்கும். பள்ளிக்கூட பருவத்துல சிலப்பதிகாரத்துல 30 காலையும் ஒப்பிக்கக்கூடிய ஒரு பிள்ளைய பார்க்க முடியுமா? 1330 அருங்குறளையும் ஒப்பிக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. என்ன இதெல்லாம் உள்ளத்துல படியுமே ஆனால் அவருடைய வாழ்க்கை மிக நல்ல பாதையில செல்லும். அதற்குதான் அவையெல்லாம் எடுத்துக்காட்டு. அப்படி பாடம் பேசுகிறவர்களுக்கு, சிறப்பாக இப்படியெல்லாம் நம்முடைய தமிழ் நூல்களை ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கெல்லாம் நம்முடைய வைதேகி அம்மையார் பெரிதும் உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நிறைய உதவித்தொகை வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பல்கலைக்கழகங்களிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கின்ற மாணவர்கள் மிக பல துன்பங்களிலிருந்து நீங்கி, வறுமை துன்பத்திலிருந்து நீங்கி அவர்களெல்லாம் நல்ல கல்வி கற்று வளர்கிறார்கள் என்பதை கேட்கவும் பார்க்கவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. இப்ப தக்கிணன் என்பான். தக்கிணன் தன்னை மிக்கோன் வியந்து, அந்த தட்சிணாமூர்த்தி என்ற அந்த சிறுவனை மிக்கோன் வியந்து, மிக்கோன் பராசரம்,
பராசரன் வியந்து பாராட்டி, முத்த பூணூல் அத்தகு புனைகலம், முத்து வடத்தை பூணூலாக தொடுத்தது. இந்த பூணூல்ல முத்துக்களை எல்லாம் கோத்திருக்கிறான். அந்த முத்த பூணூல் அத்தகு புனைகலம், புனைகலம் அணிகலம், புனைந்த கலம், செய்யப்பட்ட அணிகலம். அதாவது புனைகலம் கடகம் தோற்றோடு கையுற ஈத்து. புனைகலம் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, கலம் என்றால் இரண்டையும் குறிக்கும், அணிகலனையும் குறிக்கும், புழங்குகிற பாத்திரத்தையும் குறிக்கும். இது புனைகலம் என்பது இந்த அணிகலத்தை குறிக்கும். கடகம் தோற்றோடு கையுற ஈத்து. உடனே இந்த பிள்ளைக்கு ஒரு பரிசு கொடுத்தா, இந்த பொன்னாலாகிய கடகத்தை வைத்துக்கொள், அதே போல இந்த தோட்டை பூண்டு கொள் என்று சொல்லி கொடுத்தான். அவன் கொடுத்துட்டு அவன் போயிட்டான். தன்பதி பெயர்ந்தனாக நன்கலன் புனையவும் பூண்பவும் பொறாராகி. அவன் கையில இதெல்லாம் போட்டிருக்கிறான், காதல போட்டிருக்கிறான். இதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்தவர்களுக்கெல்லாம் பொறுக்காம, இன்னும் இந்த சிறு பிள்ளைக்கு வந்த வாழ்வு, இவர்கள் பொன்னாலாகிய அணிகலன்களெல்லாம் இவன் போணுகிறான் என்று சொல்லி வார்த்திகன் தன்னை காத்தனரோம்ப கோத்தொழில் இளையவர் கோமுறையின்றி படுபொருள் வவ்விய பார்ப்பான் இவன். இவன் கீழே புதையலாக கிடைத்த பொருளை இவன் அரசனிடத்து சேர்க்காமல் இவன் வவ்வி கொண்டிருக்கிறான். இந்த வார்த்திகன் அவனுடைய பிள்ளை இவன் இவற்றை எல்லாம் பூண்டு கொண்டிருக்கிறான் என்று ஒரு பழியை சுமத்தினார். படுபொருள் என்றால் புதை பொருள். வார்த்திகன் தன்னை காத்தனரோம்பி கோத்தொழில் இளையவர் கோமுறையின்றி, அரசருக்கு உரிய அந்த பொருளை, புதை பொருளை கோமுறையின்றி அரசனுக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற முறையறியாமல் வவ்விய பார்ப்பான் இவன் என, வவ்வி கொண்ட கவர்ந்து கொண்ட பார்ப்பான் இவன் என்று சொல்லி இடுசிறை கோட்டத்து இட்டனராக. உடனே சிறையில அவனை வார்த்திகனை இட்டார். வார்த்திகன் மனைவி கார்த்திகை என்போல், அதாவது என்ன நாட்டிலே அந்த சட்டம் இப்பவும் இருக்கு. நிலத்துக்கு 3 அடிக்கும் கீழே இருக்கக்கூடிய மதிப்புறு பொருளெல்லாம் அரசு உடைமை. அதனால ஒரு சிலை கிடைச்சதுன்னு சொன்னா எடுத்துக்கொண்டு போய் அது பொன்னாலாகிய சிலை, பித்தளையால் ஆகிய சிலை, ஐம்பொன்னால் ஆகிய சிலைன்னு தன்னுடைய வீட்டில் வச்சுக்க முடியாது. உடனே அரசிடம் கொடுத்து விட வேண்டும். அதே போல புதையல் கிடைத்தது என்றால் அரசிடம் ஒப்படைத்து விட வேண்டும். நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 3 அடிக்கும் கீழே கிடைக்கக்கூடிய பொருள் எல்லாம் அரசுக்கு உடைமை. அந்த முறையில அவன் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அதனால இவன் கீழே கிடைத்த பொருளை எடுத்து வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் வேதம் ஓதியதில் கிடைத்த பரிசு என்று வீணே பேசிக்கொண்டு திரிகிறான் என்று சொல்லி இடுசிறை கோட்டத்து இட்டனராக வார்த்திகன் மனைவி கார்த்திகை என்பு அலந்தனள் ஏங்கி. அலந்தனள் என்றால் மனம் சுழன்றனள். தொல்காப்பியத்துல அலத்தல் என்றால் மனம் சுழலுதல், வருந்துதல் என்று பொருள். அலந்தனள் ஏங்கி அழுதனள், நிலத்தில் புலந்தனள், புரண்டனள், மனம் வெறுத்து போய் நிலத்திற்கு விழுந்து பொங்கினள், அழுது தண்ணீர் ஊத்தல். அது கண்டு மையறு சிறப்பின், இதுதான் ரொம்ப சிறப்பு. இது கற்பனையாக இருந்தாலும் கூட இது ஒரு கடவுள் நெறி. இப்படி கார்த்திகை இவ்வளவு துன்பப்பட்டதனை பார்த்துவிட்டு மையறு சிறப்பின் ஐயை கோயில் செய்வினை கதவும் திறவாது ஆதலின் திறவாதடைத்த திண்ணிலை கதவும் மரவேல் மன்னவர் கேட்டனன்மை. இப்படி நாட்டுல ஒரு அநீதி நடந்தது, அரசனும் கேட்கல. அதனால அவ்வூரில் இருந்த ஐயை கோயிலினுடைய கதவு அடைத்துக் கொண்டது. காளியினுடைய கோயில் அடைத்துக் கொண்டது. இந்த கோயிலுக்குள்ளார யாரும் வர முடியாது என்றால் நாட்டில் அநீதி நடந்திருக்கிறது, அறமற்ற ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. ஆகவே கதவு அடைச்சாச்சு. செய்வினை கதவும் திறவாது, இந்த கதவு திறக்காது. மரவேல் மன்னனும் கேட்டான், அரசன் கேட்டான், இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி கொடுங்கோல் உண்டுகொல் ஒற்றவை குற்ற இடும்பையாவதும் அறிந்தீனும். ஏதோ கொடுங்கோன்மை நடந்து விட்டதோ என்று தன்னுடைய அமைச்சர்களை கூப்பிட்டு ஆராய்ச்சி. ஒற்றவை குற்ற இடும்பையாவதும் அறிந்தீனின், இந்த கொற்றவைக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சியை
என்ன குறை என்று அறிந்து வாருங்கள் என்று. ஏவல் இளையவர் காவலர் தொழுது. இளையவர் என்று சொன்னால் பணி செய்யக்கூடியவர் என்று பொருள். ரெண்டு பொருள் இருக்கு. தன்னினும் அகவை குறைந்தோர் என்று ஒரு பொருள், தம்பிமார் என்று பொருள். அடுத்தது இட்ட பணிகளை செய்யக்கூடியவர்கள். அவர் ஏவல் இளையவர் காவலர் தொழுது. வார்த்திகன் குணர்ந்த வாய்மொழி உரைப்ப. வார்த்திகன் சொல்லக்கூடிய அவனுடைய ஸ்டேட்மெண்ட் உடனே குற்றம் சாட்டப்பட்டவனுடைய வழக்கு கேட்கணும். உணர்ந்த வாய்மொழி உரைப்ப. நீர்த்தன்று இது சரியான நீர்மை உடையது இல்லை, இதில் நேர்மை இல்லை என்று சொல்லி நெடுமொழி கூறி அறியாமாக்களின் முறைநிலை தெரிந்த என் இறைமுறை பிழைத்தது. அதனால வார்த்திகன் சொன்னா அப்ப ஏதோ குறை நிகழ்ந்திருக்கிறது என்று நான் அறிந்தேன். என்னுடைய இறைமுறை பிழைத்தது. இறை என்றால் இறைவன் அரசன் என்றெல்லாம் பொருள். ஏன் இப்படி ஒரு பொருள் அந்த சொல்லுக்கு? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காருல்ல. இறைவன் என்ன பொருள்? ஆண்டவனை கடவுளை குறிப்பதற்கு நிறைய சொற்கள் இருக்கிறது. எல்லா சொல்லும் ஒரே பொருள் உடையன அல்ல. அதைத்தான் நாம நினைக்கணும். அது துருவி துருவி தமிழை ஆராய்ந்தால்தான் அது புலனாகும். இறைவன் என்றால் என்ன பொருள் என்றால், இறை என்றால் தங்குதல் என்று பொருள். இப்ப தேநீர் கடைகள்ல போய் பார்த்தா தெரியும். அந்த தேநீருக்கு உள்ள அந்த தூளை கொண்டு வந்து ஒரு ஃபில்டர்ல ஒரு 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 வடிகட்டியில அதை எடுத்து போடுவான். அதுல தண்ணீரை ஊற்றுவான், வெந்நீரை பிடிப்பான்படி. நான் அவனை போல ஒரு பல வேலைகளை ஒரு மனிதன் ஒரே நேரத்துல செய்யக்கூடிய ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. தேநீர் கடையில போய் பாருங்க, ஒரு ஆள் இருப்பான், அவனே தான் தேநீர் தயாரிப்பான், அவனே எல்லா வேலைகளையும் செய்வான். அவனுக்கு கூட ஒரு சிறு பையன் தான் இருப்பான். அவன் எதுக்குன்னு அதை எடுத்து கொண்டு போய் கொடுக்கறதுக்கு தான் அவன் வேலை, வேற ஒன்றும் செய்யறது இல்லை. என்ன செய்வான்? பால் காய்ந்து கொண்டிருக்கும், ஒரு பக்கத்துல வெந்நீர் கொதித்து கொண்டிருக்கும். இந்த வெந்நீர் கொதிக்க கொதிக்க என்ன செய்வான்னு கேட்டா, இந்த பால் குறைய குறைய அந்த வெந்நீரை பிடித்து அந்த பால்ல ஊற்றுவான். பால் என்றும் அவனிடத்து பொங்கி வழிந்ததே இல்லை. வீடுகள் எல்லாம் அப்படி இல்லை. அந்த பால் பொங்கி வழியாமல் அதை அவ்வப்போது எடுத்து கொண்டிருப்பான். வரக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பான். அவனுக்கு தெரியும் யாருக்கு அடர்த்தியான தேநீர், யாருக்கு மெல்லிய தேநீர், யாருக்கு பால் மிகுதியான தேநீர், யாருக்கு எதுவும் கலக்காம பாலே கொடுப்பது. இப்படியெல்லாம் பாகுபாடு வைத்திருப்பான். அவருக்கு சொல்லவே வேண்டியதில்லை. எல்லாத்தையும் கணக்கு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு போவார்கள். என்ன 11 நாளாச்சு, சரி, மனசுல எல்லாரும் கணக்கு எழுதுறது இல்லை எல்லாருக்கும். அதே போல காசே கொடுக்காதவனுக்கு இன்னும் கொஞ்சம் வெந்நீரை அதிகமா பிடிச்சு இருத்தல். அந்த தேநீர் பொடிய இருக்கிறான் பாருங்க, தங்கி இருப்பதனை கடைசியில பிழிகிறான். இருத்தல் என்றால் இறுதி வரையில் பார்க்கறது, தங்கி இருக்கிறது, கடைசியில அடிமட்டத்துல போய் இருக்கிறது. அதனால எல்லாவற்றிலும் உறைவது, எல்லாவற்றிலும் இருப்பது இறை. அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய காவல் காக்கக்கூடிய அரசும் இந்த நாட்டு மக்களுடைய உயிர்களில் எல்லாம் சென்று தங்கி இருக்கிறான்னு சொல்லுகிறது ராமாயணம். எல்லா உயிரிலும் போய் உறைவதோர் உயிர் உடம்புமாயினான் என்று தசரதனை சொல்லுவான். அதனால எல்லா உயிரிலையும் போய் தங்கி இருத்தலால் அவன் இறைவன். அதே போல இறை என்று சொல்லப்படும். இறைச்சி என்று சொன்னால் உள்ள தங்கி இருக்கிறது. இந்த பருத்த பருப்பொருளுக்கு இந்த உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய சரியான பகுதி. அதே போல இவ்வாறு அந்தவாறு தன்னை அறிந்து வார்த்திகன் உணர்ந்த வாய்மொழி உரைப்ப. வார்த்திகனை கொண்டு வந்து அவனுடைய வாய்மொழியை கேட்டு நீர்த்தன்று இதுவென நெடுமுடி கூறி அறியாமாக்களின் முறைநிலை தெரிந்த என் இறை முறை பிழைத்தது. பொறுத்தலும் கடன் என உங்களுடைய கடன் இதை பொறுத்துக் கொள்ளுதல் என்று சொல்லி தடம் புனர்கழனி தங்கால் தன்னுடன், தங்கால் என்பது திருத்தங்கால், தன்னுடன் மடங்கா விளைவுள் வயலூர் நல்கி. உடனே ஐயா பொறுத்துக்கையா, உனக்கு ஏற்பட்ட பிழைக்காக
அதனால நீ வாழுகிற இந்த திருத்தங்கால் என்ற இந்த ஊரையும் இதனை அடுத்து மிக விளைவு அதிகமாக நெல் விளையக்கூடிய வயலூரையும் உனக்கு நான் தானமாக கொடுத்தேன் என்று சொல்லி கொடுத்து, கார்த்திகை கணவன் வார்த்திகன் முன்னர் இருநில மடந்தைக்கு திருமார்புங்கள். இது ஒரு ரொம்ப சிறப்பு. கார்த்திகை கணவன் வார்த்திகனை கொண்டு வந்து நிறுத்தி அவன் கையில இந்த 2 ஊர்களுக்குரிய சாசனத்தை கொடுத்து இதனை நீரோடு அட்டி கொடுத்து நீர் வார்த்து கொடுத்து இந்த 2 ஊர்களையும் நீ வைத்துக்கொள் நான் செய்த பிழைக்காக என்று சொல்லி கொடுத்து விட்டு இருநில மடந்தைக்கு திருமார்பு நல்கி கீழே விழுந்து வணங்கினான் கார்த்திகன். இந்த விழுந்து வணங்கினத அடிகள் எப்படி சொல்றாரு? இருநில மடந்தைக்கு நிலமடந்தைக்கு தன்னுடைய மார்பை அரசன் அளித்தான். அதாவது விழுந்து வணங்க விழுந்து அப்படி வணங்கியதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, தனியா வேட்கையும் சிறிது தனிந்தனே தனிந்தனே அவ்வாறு இவன் கீழே விழுந்து வணங்கும் போது இந்த நிலமகள் தன்னுடைய வேட்கையும் கொஞ்சம் குறைத்து அவள் ஆகாது, இவன் நம்மை தழுவினான் என்று அவள் மகிழ்ந்தாள். நிலமகள் மகிழ்ந்தாள். நிலைகெழு கூடல் நீழ்நெடுமறியின், அப்படிப்பட்ட நிலையில கூடல் நீழ்நெடுமறியின் கூடல் மதுரை மலைபுரை மாடம் எங்கனும் கேட்ப கலையமர் செல்வி கதவம் திறந்தது. அப்ப எல்லா இடங்களிலும் கேட்ப ஐயை கோயில் கதவு திறந்து கொண்டது. முறை செய்தாயிற்று. பிழைத்த அறம் பிழைத்துக் கொண்டது. இல்லஸ்ட்ரேட்டர் வீக்லியில ஒரு நிகழ்ச்சியை நான் படித்தேன். ரொம்ப அருமையான நிகழ்ச்சிங்க அது. எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சி. ஒரு கொலை நிகழ்ச்சிக்கு காரணமானவன் என்று சொல்லி ராமன், அவன் பேரு ராமர், அவனை கொண்டு வந்து நிறுத்தின உடனே சாட்சியங்கள்லாம் இவன் தான், காவல்துறையினர் எல்லாரும் சொல்லுகிறார்கள் இவன் தாங்க அந்த கொலை செய்தான் அப்படின்னு. இவனுக்கு இரக்கம் காட்டக்கூடாது, இவனுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும்னு உடனே நீதிபதி தூக்கிலிடுகன்னுறாரு. அவன் அப்பதான் சொல்றான், ஐயா நான் இந்த குற்றத்தை நான் செய்யவே இல்லை, இதற்கு எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, ஆனால் நான் குற்றமற்றவன் என்பதை நிறுவுவதற்குரிய சான்று என்னிடம் எதுவும் இல்லை, நான் குற்றவாளி என்று சொல்வதற்காக வந்த சான்றுகள் அனைத்தும் பொய்யானது என்று சொல்லி பார்க்கிறான். ஒண்ணும் இல்லை. உடனே அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அவன் தூக்கில் இடப்படுகிறான். சரியா 1.5 ஆண்டு காலம் கழிச்சு அந்த கொலையை செய்தவன் அகப்படுகிறான். அவனை கொண்டு வந்து பம்பாய் நீதிமன்றத்துல நிறுத்தி அப்போது இந்த வழக்கை பற்றி பேசுகிற போது கடைசியில் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பை வழங்குகிறார். என்னவென்றால், இவனே கொலை செய்தவன் என்பது தெரிந்து இப்போது இவனுக்கு இந்த தண்டனை வழங்கப்படுகிறது. நாம் முன்பு குற்றவாளி என்று கருதிய ராமன் எந்த விதமான குற்றமும் செய்யாதவன், நிரபராதி என்று இப்போது தீர்ப்பு வழங்கப்படுது. தீர்ப்பு வழங்கி என்ன பண்றது, அவன் போயிட்டான். அதனால அண்ணா சொல்லுவாரு, 1000 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஆனால் ஒரு குற்றமில்லாதவன் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்று ஒரு முறை பேசினார். அது மிக மிக உண்மையான. சில சமயத்தில் அப்படி நேர்ந்து விடுவது உண்டு. அதற்கு இந்த பம்பாய் நீதிமன்றத்தில் நடந்த அந்த தீர்ப்பு அதை சொல்லுகிறார். அதனால அந்த வழக்கம் வந்து சரியான தீர்ப்பை வழங்கி விட்டதாக அவர்கள் கருதுகிறார்கள். அவர் குற்றவாளி அல்ல என்று இப்போது தீர்ப்பளிக்கப்படுகிறது. உயிரினுடைய நிலை என்னவென்றால், அதை கவர்ந்து கொண்டு விட்ட பிறகு அதனை மீண்டும் கொண்டு வர யாராலும் முடியாது. அதோடு முடிந்து. அதனால உயிர் நீக்க தண்டனை கொடுப்பது மட்டும் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். அதை அவ்வாறு வருவதற்காக ஆயுள் தண்டனை என்று ஒன்று வந்தது. காலம் முழுமையும் கொண்டு உள்ளார போட்டு மூடு அவனை என்று சொல்லிவிடுவதுதான் வழக்கம். இவ்வாறு கரைப்படுமாக்கள் கரைவீடு வந்து சொன்னார். கலையமர் செல்வி கதவும் திறந்தது. அதாவது கலையின் மீது ஊர்ந்து வரக்கூடிய செல்வி, மானின் மீது ஊர்ந்து வரக்கூடிய அந்த கொற்றவை கலையமர் செல்வி கதவும் திறந்தது. சிறைப்பு கூட்டம் சீமின். இந்த இடத்துல ஒரு சொல்லு இருக்குங்க. இந்த சொல்லுக்கு சரியான பொருள் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா எல்லாருமே நீங்க நன்றாக சிந்திக்கக்கூடிய திறனுடையவர்கள். இந்த சொல்லு நினைச்சு பாருங்க. இந்த சொல்லுக்கு வேற இடங்கள்ல விளக்கம் இல்லை, அதனால நான் சொல்றேன். சிறைபடு கோட்டம் சீமின். சீமின்னா என்ன? சீத்தல் என்றால் தூய்மை செய்தல்.
தூய்மை செய்தல், துடைத்தல், தூய்மை செய்தல் என்று. இப்பவும் விளக்குமாறுன்னு ஒண்ணு இருக்கு, அருமையான சொல்லுது. பரிதிமார் கலைஞர் ஒரு முறை பாடம் நடத்தி கொண்டிருந்தாரு. அப்ப அவர் யாப்பு நடத்தினாரு. மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர். அந்த காலத்துல இருந்த தமிழறிஞர்கள்ல தலையாய ஒரு தமிழறிஞர் பரிதிமார் கலைஞர். அவரு சூரியநாராயண சாஸ்திரிங்கிறது அவருடைய பேரு. ஆனா தன்னுடைய பெயரை தூய தமிழிலே பரிதிமார் கலைஞர் என்று மாற்றி வைத்துக் கொண்டார். அவர் வகுப்பறையில மாணவனாக தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரியில படிச்சாரு. அப்ப டென்னிசன்கிற கவிஞனுடைய கவிதைய அந்த கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த ஃபாதர் மில்லர் நடத்தினாரு. அவர் மில்லர் அதுல ரொம்ப தேர்ந்தவர். டென்னிசன் அப்படியே கரைச்சு குடிச்சாடு. அந்த பாட்டை நடத்தும் போது தி போட் மூடு லைக் எ ஃபுல் பிரஸ்டட் ஸ்வான் அவர் எழுதுறாரு. அன்ன பறவை அப்படியே ஆற்றுல மிதந்து போவது போல அந்த படகு நல்ல அசைந்தது, அது சிறகு விரித்தது, பிறகு கரையோரம் செல்லுகிற போது சிறகு அப்படியே அடங்கியது என்று இந்த இதை வர்ணித்து அப்படியே சொல்றாரு. சொல்லிட்டே இருந்தவர் திடீர்னு என்ன பண்றாரு, முதல் பல பெஞ்சில் உட்கார்ந்துருக்கூடிய சூரிய நாராயணரை பார்த்து, இளைஞனே, உன்னோடு நான் இப்போது வாதாட விரும்புகிறேன். இது போல உங்க தமிழ்ல எங்காவது பாடியிருக்கானான்னு கேட்டேன். என்ன சொல்ல முடியும்? டக்குன்னு எழுந்திருச்சு இந்த பையன். 16 வயது சிறுவன் கேட்டான். ஆரண்ய காண்டத்துல வர கம்பராமாயண பாட்டை எடுத்து சொல்றாரு. மட அன்ன கதி எது செலவிருந்தார் இடர் ஒரு மறையோரும் எரியுறு மெழுகான. அன்னம் போல அந்த படகு போயிருந்தது. அது மடப்பம் பொருந்திய அன்னம். அது எந்த விதமான அறிவு ஆராய்ச்சிக்கெல்லாம் இடம் இல்லைங்க. அது நாணம் மடம் என்று சொல்லக்கூடியதுல மடம் என்ற அந்த பண்புடைய அந்த அண்ணா அப்படின்னு எழுந்திருச்சு சொன்ன உடனே அவர் அசந்து போய், அதற்கு பிறகு அவர் ஃபாதர் மில்லர் அந்த பையன் படித்து பிஏ முடிச்ச உடனே அங்கேயே ஆசிரியர் பணி கொடுக்கப்படுகிறது. அங்கே இருந்து அவர் செய்த பணிகள் மிக மிக சிறப்பானவை. அதற்கு பிறகுதான் மறைமொழிகளாரே அங்க வேலைக்கு போறாரு. அவருக்கு கடைசியில் 35 வயதுக்கு மேல அவர் வாழ முடியல இந்த உலகத்துல. சூரிய நாராயணன் காச நோய் கண்டு விடுகிறது. இருமி இருமி உள்ளிருந்து அப்படியே குருதி வழிகிறது. யார் வீட்டிற்கும் போகாத ஃபாதர் மில்லர் பரிதிமார் கலைஞர் வீட்டுக்கு போய் அவரால் பேச முடியாமல் கிடக்கக்கூடிய நிலையை பார்த்துட்டு ரெண்டு சொல் அவரிடம் பேசுவதற்குள்ளார இருமல் அப்படியே உள்ளிருந்து குருதி வருகிறது. அப்ப அவருடைய கைகளை பற்றி கொண்டு மில்லர் சொல்கிறார், நீ இருந்து எவ்வளவோ பணி செய்ய வேண்டும். இந்த இளமை காலத்தில் உன்னை இறைவன் வேண்டுகிறான். சரி, எல்லாருக்கும் நல்ல புருவத்து ரோமங்கள் முதிர்ந்து கண்களை மறைக்கக்கூடிய அளவிற்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் முதியவனாக. நீ இளையவனாக இருந்து இந்த உலகத்தை விட்டு நீங்குகிற நிலையில் இருக்கிறாய். உன்னை எல்லாருக்கும் நல்லவனாகி இறைவனுடைய கையில் ஒப்படைக்கிறேன் என்று கையை பற்றி கொண்டு பேசுகிறார், கண்ணீர் விடுகிறார். அந்த பரிதிமார் கலைஞர் உடைய வாழ்க்கை வரலாறு படிக்கணும். திரும்ப அது அச்சாகல. அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக ஒரு உயர்ந்தது. அவர் தான் முதலாக தமிழ்ல மொழி வரலாறு எழுதினவர். அந்த நிலையில் அவரு சீமின் அப்படின்னா அந்த சொல்லுக்கு பொருள் விளக்குமாறுன்னு சொன்னேன். பரிதிமார் கலைஞர் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது ஒருத்தன் கேட்டான், ஐயா யாப்பு நடத்துறீங்களே, எழுத்து அசை சீர் அடி தொடை வரையில காட்டினீங்க. அவன் கேட்கிறான் பாருங்க, வேண்டும் என்று ஒரு குறும்பன். எழுத்து அசை சீர் அடி தொடை வரையில காட்டுறீங்களா, அதுக்கு மேல காட்டுவீங்களான்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னாரு, அதனை நாம் அடுத்த வகுப்பில் விளக்கு மாற்றால் விளக்குது அப்படின்னா. விளக்கு மாற்றால்னு விளக்குகிற வகையால்னு பொருள். இன்னொரு பொருள் உண்டு, விளக்கு மாற்றால் விளக்குனார். அவ்வளவு புலமையுடைய அவரு இந்த விளக்குமாறுங்கிறதுக்கு என்ன பொருள்னா சீத்தல். அதனால சீவுமாறுன்னு ஒரு வழக்கு உண்டு. வடார்காடு மாவட்டத்துல அத சீவுமாறுன்னு சொல்லுவாங்க. சீவுமாறுன்னு சீவப்பட்டது இல்ல, சீத்தல் என்றால் அது துடைத்தல், புழுதியை நீக்குதல் என்று பொருள். இன்னும் சரியா அந்த சொல்ல உங்களுக்கு கொண்டு வந்து நான் சொல்றேன் பாருங்கப்பா.
சீத்தல் என்றால் துடைத்தல், துலக்குதல் என்று பொருள். கோழி சீக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு உண்டு. குப்பைய சீக்கிறது என்று. அது சீத்தல் என்பது சீத்தல்னு வரும். அதுல இருந்து வந்ததுதான் சீக்காய். அதுதான் சீயக்காய். அப்படின்னா என்ன பொருள் என்றால் தூய்மை செய்யக்கூடிய ஒன்று என்று பொருள். அந்த சொல்லுக்குரிய பொருள் மறைஞ்சு போச்சுப்ப. சீயக்காய் என்றால் கழுவுதல், துடைத்தல், நீக்குதல், துலக்குதல், தூய்மை செய்தல் என்று பொருள். சீமின் இப்ப பாருங்க, சீமின் சீமின் என்றால் துலக்குங்கள். சிறையெல்லாம் சிறைபடு கோட்டம் தூமின். நல்ல சிறையெல்லாம் நல்லா துலக்குங்கள் என்றால் அங்க இருக்கிறவர்களையெல்லாம் வெளியில விடுங்க. சிறைபடு கோட்டம் சீமின். இந்த சீமின்ங்கிறதுக்கு பொருள் எல்லாம் அகராதியில இல்ல. சீமின் யாவதும் கரைப்படுமாக்கள் கரை வீடு செய்யும். அதனால குற்றவாளிகளை எல்லாம், அதாவது யாரு கரை, கரை என்றால் கடமைன்னு உரையாசிரியர் எழுதுறார். வரி கட்டாமல் சிறையில கிடக்கிறவங்க அவங்களையெல்லாம் கரை வீடு செய்வின், சிறையில இருந்து விடுதலை செய்யுங்க. இடுபொருளாயினும் படுபொருளாயினும், அவங்க இட்டு வைத்த பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது நிலத்தின் கீழே கிடைத்த பொருளாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட கொடுங்க. உற்றவர்க்கு உறுதி பெற்றவர் காமன, எடுத்தவங்க எடுத்துக்கொண்டு போகட்டும் என்று அரசன் அந்த நாட்டினுடைய சட்டத்தை மாற்றுகிறான். உற்றவர் குருதி பெற்றவர் காமன யானை எருத்தத்து அணிமுரசு இரி. யானையின் மீது முரசை ஏற்றி ஊருக்கெல்லாம் அறிவியுங்கள். இனி இதெல்லாம் குற்றம் ஆகாது என்று சொல்லுங்கள். யானை எருத்தத்து அணிமுரசு இரி. கோன்முறை அறைந்த கொற்ற வேந்தன் தான் முறை படைத்த தகுதியும். அப்படி அவனும் ஒரு பிழை செய்து விட்டு அந்த பிழைக்கு இப்படி கழுவாய் தேடினான் என்று தன்னுடைய நாட்டினுடைய பெருமையை அந்த தெய்வம் எடுத்து சொல்லுகிறது. ஏதோ தவறு நேர்றதுதான், ஆனால் அந்த தவறு குணம் அல்ல, இயல்பு அல்ல, எப்பொழுதும் நிகழ்வதும் இல்லை. அந்த அதிலிருந்து அவன் பிழைத்த தகுதியும் கேள்வி என்று சொல்லி இப்ப இப்ப என்ன நடந்தது? கோன்முறை அறைந்த கொற்றவேந்தன் இப்ப இருக்கிற இந்த அரசன் நெடுஞ்செழியன் தான் முறை படைத்த தகுதியும். இவன் என்ன பிழை செய்தான்னு கேடு. கீரந்தை தீமை செய்ததாக கருதி பொற்கை பாண்டியன் தன்னுடைய கையை வெட்டி கொண்டான். இந்த பராசரனுக்கு நேர்ந்த தீமைக்காக பாண்டி வேந்தன் என்ன செய்தான் என்றால் அவனுக்கு மானியம் கொடுத்து ஊர்களை எல்லாம் கொடுத்து மன்னிக்க வேண்டி காலிலே விழுந்து வணங்கி அப்படி அவன் அதற்கு கழுவாய் செய்தான். இப்ப இந்த வேந்தன் இப்போது இருந்தது என்ன நடந்தது என்று நீ உனக்கு நடந்ததே, இதற்கு காரணம் என்ன? இப்பதான் நான் சொல்ல போறேன். இவன் ஏன் இவ்வாறு உன்னுடைய கணவனுடைய உயிரை போக்க வேண்டும் என்றால் தான் முறைப்படைத்த தகுதியும் கேள்வி. அந்த நிகழ்ச்சியும் நீ கேட்பாயா? ஆடி திங்கள் பேரிருட்பக்கத்து ஆடி மாத்துல, ஆடின்னு இந்த மாதத்துக்கு பேர் வச்சது என்ன காரணத்தினால வச்சோன்னு தெரியல. ஆனால் அது சோழ நாட்டை பொறுத்தவரையில் ரொம்ப பொருந்தும். இந்த ஆடி 18ன்னு இங்க ஒரு விழா உண்டு. அந்த 18 ஆடி 18 அன்று கரை இரண்டும் அப்படியே புரண்டு வரும் காலம். ஒரு காலத்துல அங்க அயல் நாட்டாரும் கேட்டார்கள், காவிரிக்கு வந்த கமிஷனும் கேட்டாங்க. என்னவென்றால் இந்த காவிரி ஒரு காலத்துல உங்களுக்கு நிறைய தண்ணீர் வந்தது என்றெல்லாம் இலக்கியம் பாடுகிறது என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, இதெல்லாம் கற்பனையா அல்லது வரலாறான்னு? வரலாறு தாங்க. எதை கொண்டு சொல்லுகிறீர்கள்? அப்பெல்லாம் இந்த காவிரி யாரும் தடுக்கலையான்னு? தடுக்க முடியாதுங்க. குடகு மலையிலிருந்து புகார் வரையில அப்ப தமிழரசருடையதான் ஆட்சியா தான் இருந்தது. அதனால தடுத்து நிறுத்தத்துக்கு வேறு அரசர்கள் இல்லை. குடகிலிருந்து அதற்கு பிறகு எருமை நாடு என்று சொல்லப்படுகிற மைசூர் கன்னட நாடு அதெல்லாம் தமிழ் பகுதியா தான் இருந்தது ஒரு காலத்துல. அதற்கு பிறகு ஏற்றுமொழி வந்து கன்னட மொழியாக வந்துவிட்ட காலத்துல அங்கு ஒருத்தன் தடுத்தான், பாறை விட்டு தடுத்து வைத்தான். உடனே வீரராஜேந்திரன் காலத்துல போய் சோழ அரசன் அதை போய் வெற்றி கொண்டு அந்த பாறையை உடைத்து காவிரி வருமாறு செய்தார். அதுதான் வரலாறு, காவிரியினுடைய வரலாறு. அந்த ஆடி மாதத்துல
காவிரி ஆடி வருகின்ற காலம் என்பதற்காக சொன்னார்களோ என்னவோ தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஆடி திங்கள் பேரிருட்பக்கத்து அந்த அடல் சேர் குட்டத்து, அடல் என்பது நெருப்பு. இந்த இடத்துல ஆடி மாதத்துல பேரிருட்பக்கம், பக்கம்ங்கிறது பட்சம் என்ற வட சொல்லினுடைய திரிவு. பேரிருட்பக்கத்துல கிருஷ்ணபட்சம், கிருஷ்ணன்னு கருப்பு, கருப்பு நாள். கிருஷ்ணபட்சத்துல ஆடி மாதத்துல கிருஷ்ணபட்சத்துல அடல் சேர் குட்டத்து, கார்த்திகை என்ற அந்த நட்சத்திரம், அதுதான் அடல் என்பது கார்த்திகை என்ற விண்மீன். குட்டம் என்றால் குறைந்தது, அதுவும் மற்ற குறைந்த ஒரு விண்மீனும் சேர்ந்து அட்டமை 8வது நாள். வெள்ளி வாரத்து, வெள்ளி என்று ஒள்ளெறி உண்ண உரைசால் மதுரையோடு அரசு கேடுறும். அந்த நாள்ல இந்த அரசு ஒரு கெட்ட நிலையை அடையும், அரசு வீழும் என்று ஒரு சாபம் இருக்கிறது இந்த ஊருக்கு. அதனால ஆடி மாதத்துலதான் மதுரை எரிந்தது. அது கிருஷ்ணபட்சத்துல கார்த்திகை நட்சத்திரம் போதுதான் அது மதுரை எரிந்தது. இதை வைத்துக்கொண்டு எல்.டி. சாமிக்கண்ணு பிள்ளை அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடந்தது கிபி 2ஆம் நூற்றாண்டுல என்று உறுதி செய்து எழுதியிருக்கிறார். இந்த விண்மீன் குறிப்பை வைத்துக்கொண்டு வானிலை தெரிந்த அவர் ஆராய்ந்து எழுதியிருக்கிறார். வெள்ளி வாரத்து ஒள்ளெறி உண்ண, அந்த வெள்ளி அன்று நெருப்பினாலே இந்த நகரம் அழியும் என்று சொல்லி, உரையும் உண்டே நிறைதொடியோயே, அப்படி ஒரு உரை உண்டு என்று சொல்லி அந்த தெய்வம் கூறி, கடிபொடில் உடுத்த கலிங்கனன் நாட்டு வடிவேல் தடக்கை. அடுத்து இந்த அதற்குரிய காரணம், இப்ப கண்ணகிக்கு இந்த துயர் விளைந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது, மதுரை நகர் அழிவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த இரண்டையும் குறித்த அந்த நிகழ்ச்சியை நான் சொல்லுவேன், கேட்பாயாக என்று சொல்லி 3வது நிகழ்ச்சியாக கீரந்தை நிகழ்ச்சி, பராசரன் நிகழ்ச்சியை சொல்லிய பிறகு இப்போது உன்னை பொறுத்தவரையில் உன் காலத்தில் நிகழ்ந்த இந்த நிகழ்ச்சிக்கும் கூட காரணம், முந்தை காரணம் இருக்கிறது, ஊழ்வினை தொடர்ந்து வருகிறது என்று காட்டுகின்ற வகையில இந்த பகுதி இனி சொல்லப்பட போகிறது. இதுகாரும் கேட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.